நெல்லையில் பட்டப்பகலில் ஐடி ஊழியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல் உதவி ஆய்வாளரின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கேடிசி நகரில் வாலிபர் ஒருவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். விசாரணையில் கொல்லப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகரின் மகன் கவின்குமார் என்பது தெரியவந்தது. மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாலிபர் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகன் சுர்ஜித் என்பதும் அவரது தந்தை சரவணன், தாயார் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் சப் இன்ஸ்பெக்டர்களாக பணிபுரிவதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து சுர்ஜித்திடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அக்காவை காதலித்து வந்தவர் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுர்ஜித் மீது கொலை, வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் குற்றவாளி பட்டியலில் பெற்றோரான 2 உதவி காவல் ஆய்வாளர்களின் பெயர்களும் சேர்க்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.